மெயின் இவெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜான் சீனா ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த கேஜ தூக்கிட்டாங்க. தூக்குனதுக்கப்புறம் ஜான் சீனா அங்கேயே தான் நிக்கிறார். அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வரார். கோடி ரோட்ஸ் ராக்கோட ஆஃபர அக்செப்ட் பண்ண போறாரா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கோடி ரோட்ஸ் வந்தோடனே ஜான் சீனா கை குடுக்குறார். ஜான் சீனா கை குடுத்தோடனே அதுக்கப்புறம் ராக் வரார். ராக் வரும்போதே ஒரு பாடகரை கூட்டுக்கிட்டே வரார். அவரை கூட்டுக்கிட்டு கூட வந்துட்டு அதுக்கப்புறம் ராக் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கோடி ரோட்ஸ்ட்ட கேட்கிறார். கோடி ரோட்ஸ், நீ முடிவு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ என்ன சொல்ல போற? உன்னோட ஆத்மா, உன்னோட மைண்ட், உன்னோட சாம்பியன் எல்லாம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்பார். கோடி ரோட்ஸ் அது பதில், நான் என்னோட ஆத்மா என்கிட்ட இல்லை, ஏற்கனவே நான் இங்கே இந்த உள்ள ரசிகர்களுக்கும் இங்கே உள்ள ரிங்க்கும் நான் சமர்ச்சிட்டேன், அதனால என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொன்னேன். ஜான்சனா நோன்னு சொன்னேன். ஜான்சன் ஹக் பண்ணுவார். ஹக் பண்ணிட்டு இருக்குள்ள ராக் அவன் கதையை முடிச்சிடணும்னு ஜான்சனாவை பார்த்து சொன்னேன். ஜான்சனா அப்படியே ஒரு லோ ப்ளோ கிளிக்கை விடுவார். இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காத ஜான்சனா ஹீல்டன் பண்ணிட்டாரு. ஜான்சனாவோட கேரியர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹீல்டன் அப்படின்றது நீங்க நினைக்கலாம். அதுதான் ஜான்சனா ஹீல்டன் பண்ணது மட்டும் இல்லாம அங்க கடந்த வாட்சை எடுத்து கோடி ரோட்ஸ் மண்டையில 4 குத்து விட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ராக் ஜான்சனாவும் சேர்ந்து கோடி ரோட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிச்சாங்க. சாம்பியன்ஷிப்பை எடுத்து அடிச்சாங்க. ஜான்சனா சாம்பியன்ஷிப்பை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணாங்க. அங்க உள்ள ரசிகர்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஜான்சனா அப்படியே அந்த கோடி ரோட்ஸ் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு கோடி ரோட்ஸோட டையை பிடிச்சி அப்படியே கழுத்தை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கன்னா, அந்த பாடகர் ஒருத்தர் வந்தார்ல, அவர் கோடி ரோட்ஸோட தலையை பிடிச்சி அழுத்த, ஜான்சனா காலை பிடிக்க, ராக் அப்படியே இடுப்புல இருந்து பெல்ட் எடுத்து கோடி சோல்ன்ற பெல்ட் எடுத்து அப்படியே சப்பு சப்புன்னு 4 வைச்சாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ஜான்சனாட்ட கொடுத்து பெல்ட்டை கொடுத்தாரு. ஜான்சனா அந்த பெல்ட்டை பார்த்துட்டு தூக்கி போட்டார். கோடி ரோட்ஸ் மேலே தூக்கி போட்டு ஜான்சனா கோடி ரோட்ஸ் தலையில காலை வச்சுக்கிட்டு நிக்க, கோடி ரோட்ஸுக்கு பதிலாக ஜான்சனா இப்போ ராக்கோட அடிமையா மாறிட்டாரு. ராக் கிட்ட போயிட்டாரு. யாரும் எதிர்பார்க்காத நடந்தாலும் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் மூமெண்ட்டாக பார்க்குறேன். ஜான்சனா இப்படி ஹீல் டர்ன் பண்ணி கேவலமாக காமிப்பாங்கன்றத நான் எதிர்பார்க்கல. இதுதான் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.